கடந்த 2021ஆம் வருடம் தமிழ்நாட்டில் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்ல பாஜக சார்பாக ராஜா போட்டி போட்டாரு. அப்போ தேர்தல் செலவுக்காக கொடுத்த 4 கோடி பணத்தை அப்படியே ஆட்டைய போட்டு அவர் வீடு கட்டிட்டாரு அப்படின்னு நாம சொல்லலைங்க. அவர் கட்சியைச் சேர்ந்தவர்களே அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்குனாங்க அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தெலுங்கானால பாஜக எம்பி ராஜா எம்மாத்திரம் நான் அவருக்கெல்லாம் ஜித்தனுக்கு ஜித்தன் அப்படின்னு கோதாவுல இறங்கி இருக்கிறாரு. தெலுங்கானா மாநிலம் அதிலாபாத் தொகுதியைச் சேர்ந்த பாஜக எம்பி சோயம் பாபு தன் கட்சிக்காரர்கிட்ட பேசும்பொழுது வெளிப்படையாக ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாரு. இதுதான் இன்னைக்கு சமூக வலைதளங்களையும் மக்களிடையும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. அதாவது என்ன சொல்லியிருக்கிறாரு, எம்பிக்களுக்கான தொகுதி வளர்ச்சி நிதி 2.5 கோடி எனக்கு வந்தது. ஆனா எனக்கு பாருங்க தொகுதியில வீடே இல்ல. அதனால இந்த நிதியில ஒரு பாதியை எடுத்து 1.5 கோடிக்கு எனக்கு நான் வீடு கட்டிக்கிட்டேன். அதே மாதிரி என் மகனுடைய திருமணத்திற்கு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. அதனால தொகுதி வளர்ச்சி நிதியில சும்மா தானே அந்த பணங்க இருக்கு, யாருக்கும் பயன்பட போகுது இல்ல. அதனால என் மகனுடைய திருமணத்துக்காக அந்த பணத்தை நான் பயன்படுத்தி கொண்டேன். இப்படி அத்தியாவசிய செலவுகள் போக ஏதோ மிச்சம் மீதி இருக்கும் இல்லையா, அத போனா போகுது அப்படின்னு தொகுதி மக்களுக்காக நான் ஒதுக்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்ல, இத கடந்தூர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. நானாவது பாதி நிதி தான்ப்பா ஆட்டைய போட்டேன். ஆனா பல பாஜக எம்பிகள் முழுசாவே இந்த நிதியை முழுகிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.